ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான இன்ட்ரோ பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே போய் செட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. எஸ் காய்ஸ், திங்ஸ் இந்த டேங்க் தான். ஸோ இவர் வந்து கூப்பிட்டுருந்தார், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, வந்து கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நானும் கிளம்பி போய் பார்த்தேன். ஸோ நல்லா ஸ்டன்னிங்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பார்த்துருக்க டேங்க் பார்த்தீங்கன்னா மெயினாக செவரம்ஸ், அதுக்கப்புறம் பேரட்ஸ்க்கு தான் டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செவரம் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி, சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ரெட் ஸ்பாட்டட் செவரம், அதுவும் இந்த சைஸில் நான் பார்த்ததே இல்லை. அது ஒரு 7 to 8 இன்ச்சஸ் சைஸில் அவ்வளோ கலர் ஷோ பண்ணிகிட்டு இருந்துச்சு அந்த ஃபிஷ் வந்து. ஸோ இதுக்கு தான் இம்போர்ட்டட் தான் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ன்ற மாதிரி அன்றைக்கி எனக்கு ரியலைஸ் ஆச்சு. பட் ஸ்டில் சூப்பராக இருந்துச்சு செவரம்ஸோட குவாலிட்டி. ஸோ மிச்சப்படி பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கில் வந்து மெயினாக பேரட்ஸ் தான். ஸோ என்னோடய கை வச்சு காட்டுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பயங்கர ஹியூஜான பேரட், சரிங்களா. கிங்காங் பேரட், மேமம் பேரட்ஸு, சாண்டா கிளாஸு, அதிலே பேசிக் வெரைட்டி. ஸோ திடீர்னு வந்து செல்லர் பேரட்ஸில் இறங்கிட்டு இருக்காரு. ஸோ மேபி மார்க்கெட்டில் எதுவும் ஃபாஸ்ட் மூவிங்கோ அதில் தான் இந்த மாதிரி செல்லர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அந்த சாண்டா கிளாஸ் எல்லாம் இவ்வளோ பெருசு வளரும்னு கூட எனக்கு ஐடியா இருக்குல்ல. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஒன்று ஒன்று பார்க்க. இன்னும் நீங்கள் பார்க்கல, எல்லாம் கேமரா முன்னாடி வந்து நல்லா சூப்பராக ஆட்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அது. ஸோ பாருங்கள், சைஸ் ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு என்னோடய கை வச்சு காட்டுற பாருங்கள், அதெல்லாம் சாலிடாக ஒரு மோர் தென் 1 feet, சரிங்களா. 1 feet அபவ் தான். ஸோ அதே மாதிரி கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன், அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன், சரிங்களா. ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் எப்படி இருக்கும் இவர்கிட்டன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு பேசிக்கான ஒரு பேரட் வாங்குறீங்கன்னா, ஸோ இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 300 to 400 per பீஸ், டிபெண்டிங் ஆன் த குவாலிட்டி, சரிங்களா. உங்களுக்கு 250 கூட கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. பட் அது வந்து சைஸ் டிஃபர் ஆகும், 3 to 4 inch. அதுவே நீங்கள் எக்ஸாட்டிக் வெரைட்டியில் யூத் சைஸஸ் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேரட் வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோயிங் தான். ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ சூப்பர் ரெட் மங்கி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வெளியில் 18,000, 20,000, 15,000 ரேஞ்சில் எல்லாம் போகும். ஸோ அவங்கள கம்பேர் பண்ணால் இவங்க எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கலாம். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, என்னடா இவன் இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கா, ப்ரொமோஷன் எல்லாம் ஒன்றுமே இல்லை கைஸ். நான் வந்து பெங்களூரில் நான் பார்த்த செல்லர்லேயே இவர் கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸில் குட் ஃபிஷ்ஷஸ் வந்து செல் பண்ணுறாரு. ஸோ இவரோட ஸ்டாக் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஸோ ஒரு மினிமல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இவர், சரிங்களா. அப்படியே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த டேங்க்கில் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்பினோ அரவானா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரிப்ஸா கேட் ஃபிஷ்ஷு, பிளாட்டினம் கேட் ஃபிஷ்ஷு, ஹைப்ரிட் ஷெவல் நோஸ்ன்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கேட் ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஒருக்கிட்ட டிஃப்ரெண்ட் ஆகும், சரிங்களா. அப்பப்போ ஸ்டாக் வரும்போது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அந்த டேங்க்கு கீழே இருக்க பாட்டம் டேங்க். இதில் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் ஏஷியன் அரவானாஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ இது வந்து கிளியராக கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா லைட் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குல்ல, சரிங்களா, அந்த டேங்க்கில். பட் ஸ்டில் என்னோடய ஃபோனோட ப்ரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் பிடிச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் ஃபைன் தான். அங்கே ஒரு பென் தான் அல்பினோ அரவானா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சீப் ரேட்டில் கொடுத்துருவார் அவர். லைக் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது அடி வாங்குச்சுன்னா. ஸோ அது இஸ் அ பேர் ஆஃப் லாஸ் ஒன்லி. பட் ஸ்டில் அவர் வந்து அவரோட ஒர்க்குக்கு வந்து ஜென்யூனாக இருக்கார். ஸோ இதில் வந்து ஹைப்ரிட் ஷெவல் நோஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்மக்கிட்டே இருந்த ஃபிஷ் அது நான் அவருக்கு கொடுத்துருந்து. ஸோ நல்லா சூப்பராக சுற்றிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கோல்ட் ஃபிஷ் ஒன்று ஃபீட் எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் இதில் இதே டேங்க்கில் ஐடிஸ் கூட இருக்குது, 8 to 9 inch ஐடிஸு. அரவானாஸ் தான், சரிங்களா. ப்ரீமியமாக இருந்துச்சு, லைக் 14 inch ப்ளஸ் கிட்ட இருந்துச்சு எல்லாமே. ஸோ இது இன்னுமே ஸ்டாக்கில் இருந்துச்சு. யாராச்சும் வேணும்னு அவங்ககிட்ட என்கொயர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டேங்க்கோட இன்னொன்று என்ன ஃபேவரட் என்னென்னா அந்த ட்ரிஃப்ட்வுட் தான், சரிங்களா. எனக்கு அந்த ட்ரிஃப்ட்வுட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னேன் தெரியுங்களா, பாருங்கள் கோல்ட் ஃபிஷ் வச்சு சுற்றிட்டு இருக்கான் நம்ம பையன். ஸோ இதுக்கான எக்ஸ்சேஞ்ச் நான் என்ன வாங்கினேன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்குவேன் எத்தனை பேர் நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்கீங்க வீடியோஸ் ரெகுலரானு சொல்லிட்டு. ஸோ ஐடி வந்து கீழே இருக்க பாருங்கள். ஸோ பியூர் கலர் பாப்பப் ஆயிடுச்சு. ஸோ ஐடியெல்லாம் இப்போ வந்து சீசனல் மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. ஸோ பேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக இருக்குது விசிபிளானு. ஸோ 8 to 9, 10 inches கிட்ட ஒரு 3-4 பீசஸ் ஆஃப் ஐடிஸ் வச்சுருந்தார் இவர். அதுக்கப்புறம் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கில் மெயின் இது தான். செவல் நோஸ் கேட்ச்வெட் இவங்ககிட்ட ரொம்ப மாதமாக இருக்குது. லைக் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸ்லேருந்து அப்படியே இருக்குது ஸ்டாக்கு. யாராச்சுக்கு வேணும்னா கொஞ்சம் என்கொயர் பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த டேங்க் பற்றி நான் சொல்லவே வேணாம், இதோட ஷார்ட்ஸ் கூட வைரல் ஆச்சு. இதுலேருந்து தான் நான் வந்து என்லி செடி பைச்சர் வாங்கினேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் சம்ப் வச்சுருக்காங்க, சரிங்களா. இது கொஞ்சம் ஹெவி டேங்க்கு. ஸோ இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் என்னென்னா ட்ரிஃப்ட்வுட் ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைச்சர்ஸ் கைஸ், பைச்சர்ஸ்க்கெல்லாம் பஞ்சமே இல்லை இவர்கிட்ட. எப்படி சொல்லணும்னா, என்ன பைச்சர் வேணும் நீங்கள் ப்ரீ புக் பண்ணால் கூட கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைச்சர் இந்த பர்டிகுலர் சைஸில் வேணும்னா ரெடியாக ஸ்டாக் வச்சுருப்பார் அவர். ஸோ சரிங்களா. பைச்சர்ஸ்க்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஆகத்தான் நான் இவரோட சேனலே விசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பைச்சர்ஸ் வந்து இவர்கிட்ட தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லெப்பாடையெல்லாம், லைக் அதோட ப்ரைஸ் வந்து நான் இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணல. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் கொடுப்பாரு.
மேபி நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ நல்ல மனுஷன் சரிங்களா அவர். ஸோ க்ளீனான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நல்ல ரேட்டில் கொடுப்பாரு அவர். ஏன்னா அவரும் ஒரு ஹாபியஸ் தான், நம்மள மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதில் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா மிச்சப்படி ஃப்ளோரிடா கார் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்னட் பைச்சர் இருக்குது, என்லிச்செரி இருக்குது, லெப்பர்ட் ஐ இருக்குது, அதுக்கப்புறம் டாப் அண்ட் ஃபிஷ் இருக்குது, ரவுண்ட் ஷேப் ஹார்ட் பேரட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது இருக்குது, க்ரீன் டெரர் இருக்குது 8 to 9 இன்ச்சு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சரிங்களா மார்க்கெட்டில் அந்த சைஸில் கிடைக்கிறதுக்கெல்லாம். ப்ரீடிங் பேர்ஸ் ஆல்மோஸ்ட் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது என்ன சொல்ல, பைச்சர்ஸில் வந்து கொஞ்சம் பிளாட்டினம் கலர்ஸில் நிறைய பைச்சர்ஸ் இருந்துச்சு. அது கலர் வேரியன்ஸ் ஏன்னு தெரில எனக்கு. ஸோ இது வந்து அது பக்கத்தில் இருக்க டேங்க் சரிங்களா. இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஏஷியாட்டிக் லோச், அதோட குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ 8 to 9 ஆல்மோஸ்ட் 10 inch ப்ளஸ் இருக்கும்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்த அளவுக்கு அப்படி தான் தெரியுது. அது 2 ஐ மீன் பேர் ஆஃப் அதுவே வந்து 2.8 to 3K அந்த மாதிரி தான் சொன்னார். ஸோ நிறையா பேர்கிட்ட நான் என்கொயர் பண்ணியிருக்கேன். ஸோ 8 inch கிட்ட 10 inch கிட்ட எல்லாம் இருக்கிறது. ஒரு பீஸே 2500 எல்லாம் சொல்லியிருக்காங்க ரீட்டெயிலர்ஸ் எல்லாம். ஸோ இது எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஒரு இது இருக்குது ரிப்ஸா வந்து 4,500 அந்த மாதிரி சொன்னார். ஸோ அந்த டேங்க்கில் அப்படியே ஒரு ஜிராஃப் கேட் ஃபிஷ் இருக்குது, அப்புறமா சிவேனி இருக்குது, ரெடெட் டொப்போஜஸ் இருக்குது, ஏஞ்சல்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன டேங்க் தான், பட் ஸ்டாக் ஓவர்லோடாக இருக்கிறதுனால தான் இப்படி கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. பட் ஸ்டில் ஃபிஷ்ஷோட கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த ஜியோஃபோகஸோட குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, இவர் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான், என்னென்னு தெரில எனக்கு. ஸோ கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார் அந்த ஷாப்பு. ஸோ வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாரு கூடிய சீக்கிரம். ஸோ பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ பாருங்கள். இந்த டேங்க் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட லோகோ பிரிண்ட் பண்ணி ஒரு சின்ன ட்ரிஃப்டோடு வச்சுருக்காரு. ஸோ யூனிக்கான டேங்க். இந்த டேங்க்கில் வந்து முன்னே லான்சர் ஃபிஷ்ஷு, பிகாக் பேஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்தளவுக்கு அவரும் ஞாபகம் வச்சுருக்காரான்னு தெரில எனக்கு. பட் இவர்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷஸ் வந்து எனக்கு கொஞ்சம் யூனிக்காக பிடிக்கும். பர்சனலாக அங்கே உட்காந்து பார்த்துட்ருப்பேன். ஸோ அதோட மெமரி தான் இன்னும் இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சாண்டா கிளாஸ் பேரட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு உங்களுக்கு பார்த்தா தெரியுவாங்க 7 to 8 inch சரிங்களா. அந்த சைஸுக்கு கலரேஷன் பயங்கர பாப்பாக தெரிஞ்சு. ரெட் ஃப்ளாக் டெயில் கைஸ் நம்மளோடது இறந்துருச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதோட அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ ஃபேஸ் ரிவீல் கூட பண்ணலான்னு இருக்கேன் போக நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த டேங்க்கில் வந்து சூப்பராக இருந்துச்சு கைஸ். கோல்டு ஃபிஷ்ஷு, ஆல்பினோ ஹெக்லீஸ் இருந்துச்சு. கோல்டு ஃபிஷ்லேயே உங்களுக்கு லயனட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரோக்கிங் கோல்டு ஃபிஷ்ஷு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அவர்கிட்ட ஸ்டடியான ஸ்டாக்கு. ஸோ கோல்ட் ஃபிஷ் லவர்ஸும் இருக்காங்க. நம்ம நினச்சிட்ருப்போம் கோல்ட் ஃபிஷ் யார்டா வாங்க போகிறாங்க இந்த ஜென்ரேஷன்லன்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்க மான்ஸ்டர் ஃபிஷ் கீப்பர்ஸ் கூட கோல்ட் ஃபிஷ்ஷில் அட்ராக்ட் ஆகுறாங்க. ஏன்னு தெரியல எனக்கு. மேபி பியூட்டின்னு தான் நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ப்ரெடேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிஷ் வாங்கியிருக்கோம். என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் இந்த டேங்க்கில் சரிங்களா. அது வந்து நான் ஒரு ஹிண்ட்டு தரேன் சரிங்களா. வாஸ்து ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க 90% எல்லாருமே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் நான். இனிமேல் நான் மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணுவேன். இல்லை லாங் வீடியோஸ் வந்து நீங்கள் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். லைக் என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை பேஸ் பண்ணி நான் லாங் வீடியோஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் டைம் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்குது ஆஃபீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் ஷார்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. இனிமேல் கவலையே படாதீங்க, ஷார்ட்ஸ் பற்றி சூப்பராக வரும் ஷார்ட்ஸ் இனிமேல். ஸோ இந்த டேங்க்கில் பாருங்கள் ஆர்னெட்டில் வந்து என்னன்னா ஒரு 3 to 4 பீசஸ் ரெடியாக இருந்துச்சு சரிங்களா ஸ்டாக்கு. இந்த சைஸில் ஆர்னெட் வந்து நான் சில செல்லர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல, கொள்ள காசுக்கு விற்பாங்க ஐஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு. இவர்கிட்ட கேட்டால் நீங்களே கண்டுபிடிப்பீங்க எவ்வளோ ரீசனபிளாக கிடைக்கும்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்டாக கேள்விப்பட்ட அளவுக்கு என்னோடய வீடியோஸ் பார்த்து மோஸ்ட்டாக சென்னை அண்ட் டிஎன் பீப்புள்ஸ் தான் காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தட்ஸ் லைக் பேசிக். நான் அதை வந்து தமிழில் கண்டென்ட் பண்ணுறேன்னா மை வீடியோஸ் வுட் ரீச் தேர் இட் செல்ஃப். ஸோ எனிவேஸ் யாரோ ரீச் ஆகுறீங்க, உங்களுக்கே தெரியும் அங்கெல்லாம் எவ்வளோ விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே செக் பண்ணி பாருங்கள். என்ன கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே நீங்கள் ஐடியா யூஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அங்கே ஒரு லாஸ் போகுதுன்னா இங்கே அட்லீஸ்ட் மார்ஜினாசி நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இவர்கிட்ட தான் வாங்கணும்னு எல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். இவர்கிட்ட இந்த மாதிரி ப்ரைஸில் இவ்வளோ நல்ல ஃபிஷ் கிடைக்கும் அவ்வளோதான். ஸோ இந்த பேரட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது தான் நான் சொன்னேன் 300-350 ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ குவாலிட்டி எல்லாம் சூப்பர் சரிங்களா. கை வச்சாலாம் சூப்பராக வருது. இந்த மாதிரி வெல் செட்டில்டு பேரட்ஸ் எல்லாம் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அது இதுதான் பெஸ்ட்டுன்னு இல்லை, இதோட கம்மி கூட இருக்குது. பட் இவருக்கு எடுத்த ஸ்டாக் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ இந்த ப்ரைஸில் விற்கிறாருன்னா அது அவரோட விருப்பம் தான், நாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வாங்குறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வாங்கினா சூப்பர் தான்.
நான் என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் வாங்க சொல்கிறேன்னா பைச்சர்ஸ் அந்த மாதிரி யூனிக்கான ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் அதிகம் காசு கொடுத்து வாங்குற பதில் இவர்கிட்ட ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் வாங்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எல்லாருமே ஃபாஸ்ட் மூவிங் தான். இந்த டேங்க்கில் வந்து டாலர்ஸ் இருந்துச்சு, டின்ஃபாயில் பாப்ஸ் இருந்துச்சு, போலார் பேரட்ஸ் இருந்துச்சு, பொஸ்மானியோ ரெயின்போஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 க்ளவுன் லோச் இருந்துச்சு, சும்மா ஒரு அலிகேட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டேங்க் வந்து கொஞ்சம் ஓவர் க்ரௌடட், பட் ஸ்டில் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஏதோ பிளான்ட் டேங்க்கு ஸ்கூலிங் ஃபிஷ் பார்த்த மாதிரி. சாரி கைஸ், கொஞ்சம் இந்த பெங்களூரில் வந்து கிளைமேட் சரியில்லை, ரொம்ப கோல்டு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் வின்டர் சீசன். நான் வேறு நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும் லைட்டாக. ஸோ தொண்டை கரகரன்னு வேறு அப்பப்போ வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ளீஸ் டு நாட் மைண்ட், சாரி ஃபார் தட். பட் ஸ்டில் நான் வந்து டெடிகேட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப இந்த வீடியோஸ்க்கெல்லாம். டைம் இருக்கிற ஒரு 2 வீக் ஆஃபில் கூட இது ஷூட் பண்ண தான் போகிறேன் நான். ஸோ இங்கே ஒரு சில்வர் அரோனா இருக்குது சரிங்களா, 11 இன்ச் கிட்ட. அதுக்கப்புறம் இதுலேயே ஃபேண்டம் ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, அது 2 பீஸ் இருந்துச்சு. ஒரு 4 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் கிட்ட. அதுக்கப்புறம் கோல்டன் கார்கைஸ். நான் இதெல்லாம் இவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் ஆகும் நான் கேள்வியே படல. ஏன்னா நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த சைஸு 7K அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து வெறும் 3200 அந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாரு. நான் கண்ண முடின்னு வாங்கியிருப்பேன் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஃபிஷ்ஷு. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நான் வந்து இதுக்கு வந்து சும்மா பேர்டன் கொடுக்க வேணான்றேன். ஏன்னா எங்கிட்ட பெரிய பாண்ட் இல்லை. ஸோ டெஃபினெட்லி அலிகேட்டர் வாங்குறாங்களையும் பாண்ட் தேவை தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் ஃப்ளோரிடா காரும் செல் பண்ண ரீசன் அதுக்கு தான். ஸோ பார்த்துட்ருக்கேன் ஒரு ஃப்ளோரிடா வாங்கி ஒரு 4 ஃபீட் செட் பண்ணலாமான்னு. என்னன்னு தெரியல கைஸ், எனக்கு ஃப்ளோரிடா கார்ஸ் வந்து ரொம்ப பர்டிகுலராக பிடிக்குது, ஏன்னு தெரியல எனக்கு அது. ஸோ இந்த டேங்கில் மிச்சப்படி ஓஆர்யூஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பீகாக் பேஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்கர்ஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் அதே அருவானா தான் கொஞ்சம் டார்ச் பிடிச்சி எடுத்தேன், ஏன்னா பவர் கட் ஆகிடுச்சு அங்கே. பட் ஸ்டில் அவ்வளோ ஒன்றும் ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இட் வாஸ் அ குட் வீடியோ, ஐ ஹோப் ஸோ. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். செல்லரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங் கைஸ்.